கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ஏசாயா 40 1 முதல் 11. தியான வசனம் 11ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்க்கின்ற ஒரு ஆண்டவர், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்தக்கூடிய தேவன் உன்னுடைய தேவன். கடந்த நாட்களெல்லாம் இந்த நல்ல மேய்ப்பருடைய மிக சிறந்த பராமரிப்பையும் விசாரிப்பையும் கரிசனையையும் நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வந்தாய்தானே. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை தம்முடைய உன்னதமான மந்தையில் வைத்து உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். உன்னை அவர் பசுமையான புல்லுள்ள இடங்களாகிய ஆவிக்குரிய நல்ல மேய்ச்சல் நிலங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களாகிய சமாதான வழிகளில் நடத்தி நல்ல தொழுவமாகிய தம்முடைய திருச்சபையில் மிகுந்த பாதுகாப்போடு வைத்திருந்தார் அல்லவா. ஆனாலும் தன்னுடைய மேய்ப்பனை விட்டு ஓடிப்போன ஆட்டை போல நீ அவைகளையெல்லாம் அலட்சியம் பண்ணி அவர் உன்னை வைத்திருந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி கீழ்த்தரமானவைகளை தேடி உன்னுடைய சொந்த வழிகளில் அலைந்து கொண்டிருக்கிறாயோ. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து உன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நாடி நீ அலைவது ஏன்? மாயையின் இன்பத்தை நாடி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நரக பாதாளத்தை நோக்கியே உன்னை கொண்டு செல்கிறது என்பதை மறந்து போகாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுற்றிலும் நடைபெறுகின்ற காட்சிகளை பார், நடைபெற்று வருகிற சம்பவங்களை பார், யுத்தங்களையும் சமாதான குறைவுகளையும் பார். கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வருகை வெகு நிச்சயமாக வெறு சமீபத்திலே இருக்கிறது. ஆனால் நீயும் நானும் அதை உணராதவர்களைப் போல, நாம் செவிட்டு விரியன்களைப் போல நாம் காணப்படுவோம் என்றால் மிகுந்த வேதனையை சந்திக்க வேண்டியிருக்கும். உலக சிற்றின்பங்களை நாடி ஓடி இப்பொழுது தனிமையுணர்வினால் ஒருவேளை மனநொந்து மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்கிறவனாக இருக்கிறாயோ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த உன்னுடைய நல்ல மேய்ப்பர் உனக்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்தி நியாயத்துக்காய் அவைகளை மேய்ப்பவர் நம் ஆண்டவர், நம்முடைய தேவன். உன் நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறவராக உன்னை விசாரித்து உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் பிரதான மேய்ப்பர் அவர்தான். நீ சிக்கிக் கொண்டிருக்கிற எல்லாவற்றினின்றும் உன்னை விடுவித்து உன்னை தம்மிடத்தில் திருப்பிக் கொள்கிறவராகிய உன் ஆத்துமாவின் மேய்ப்பரும் கண்காணியும் அவர்தான் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். தம்முடைய மந்தையில் 100 ஆடுகள் இருந்தாலும் கூட அவைகளில் ஒன்று காணாமற் போனால் அதை தேடி கண்டுபிடித்து தம்முடைய தொழுவத்தில் சேர்க்கும் வரை அவர் ஓய்வதில்லை. சகல ஜனங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கர்த்தருடைய வீடாகி அவருடைய நல்ல தொழுவம் உனக்காக திறந்தே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையின் காலத்தின் கடைமுனையிலே நின்று கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது இருக்கிற நம்முடைய பாதுகாப்பற்ற அவல நிலையை உணர்ந்து அவரை விட்டு நீ தூரமாய் சென்றதற்காக மனஸ்தாபப்பட்டு சங்கீதம் 119 176ஆம் வசனம் சொல்லுகிறதைப் போல காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக என்று நம்முடைய நல்ல மேய்ப்பரை நோக்கி கதறுகின்ற பொழுது அவர் உன்னை விடுவித்து ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சொந்த முயற்சிகளினால் உன்னை நீ விடுவித்து கொள்ள முடியாது. ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரு ஆண்டவரை இல்லாமல்
உன்னிடத்திற்கு வந்து உன்னை காப்பாற்றக்கூடிய இரட்சகர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. யோபு 17:3 மற்றும் 1 சாமுவேல் 2:2 நாம் பார்க்கின்ற பொழுது, தேவரீரே, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். நீ உன் மேய்ப்பரை நோக்கி இவ்விதமாய் கதறு, நீரே என்னுடைய ஆறுதல், நீரே என்னை விடுவிக்கிறவர், நீரே என்னை காத்து வழிநடத்துகிறவர் என்று சொல்லி அவரிடத்தில் கதறுகின்ற பொழுது, நம்முடைய கதறுதலின் சத்தத்தை கேட்டு உன் அண்டையிலே வந்து உன்னை மாய வலையினின்று விடுவிக்கும்படி உன் அன்பின் ஆண்டவர் உனக்காக காத்து நிற்கிறார். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்குவார். அவர் உன்னை கைதூக்கி எடுப்பார். அவர் உனக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் உன்மேல் என்னென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டார். அவர் திரும்ப உன்மேல் இறங்குவார். மீகா 7:18-19 வாசித்துப்பார். உன் மீறுதலின் நிமித்தம் நீ உபவாசத்துடன் உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது உன்மேல் மனதுருக்கமுள்ள உன் நல்ல மேய்ப்பர், இதோ நான் இருக்கிறேன் என்று நிச்சயமாகவே உனக்கு மறு உத்தரவு கொடுத்து கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். மேலும் நான் காணாமற் போன ஒரு ஆடு அல்ல, கர்த்தருடைய மிக மேன்மையான மந்தையில் இருக்கும் ஆடு நான் என்று பெருமிதத்துடன் கூறிக்கொண்டிருந்தாலும், காணாமற் போன நிலையில் இருக்கும் ஒரு கூட்டம் ஆடுகள் கர்த்தருடைய மந்தையில் இருக்கிறதல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக பல நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு தேவ பிள்ளையாக, அவருடைய வீட்டில் பல ஊழியங்களில் ஈடுபடுகிற ஒரு பிள்ளையாக இருக்கலாம். நீ உன் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். இவை யாவும் பாராட்டத்தக்கவைகள்தான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று நம்முடைய உன்னதமான மேய்ப்பர் உன்னை நோக்கி சொல்லுகிறார். ஆதி அன்பை இழந்து போவதையும் ஒரு விழுகை அல்லது பின்மாற்றம் என்றே ஆண்டவர் கணிக்கிறார். உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று எரேமியா 2:2 ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பேரிலும் அவரது சத்தியத்தின் பேரிலும் அவருடைய ஜனங்களின் பேரிலும் ஆதியில் உனக்கிருந்த களங்கமற்ற தெய்வீக அன்பு இப்பொழுது எங்கே? அவைகள் உன்னிடத்தில் உண்டா? அவருடைய சமூகத்தின் மேல் உனக்கிருந்த பேரார்வமும் தவிப்பும் இப்பொழுது உனக்கு இல்லையே? ஏன்? ஆதியிலே உன் ஆத்ம நேசர் பேரில் நீ கொண்டிருந்த நேச வைராக்கியம் இப்பொழுது எங்கே சென்று விட்டது? அது கடும் சுவாலையாக உனக்குள் பற்றி எறிந்து கொண்டிருந்ததே. அந்த நாட்களில் திரளான சோதனைகளாகிய தண்ணீர்களோ நிந்தைகளாகிய வெள்ளங்களோ அவர் மீது உனக்கிருந்த நேசத்தை சற்றேனும் தணிக்க முடியாமல் இருந்ததே. உன் ஆத்தும நேசரின் அன்புக்கு பதிலீடாக உலகம் உனக்கு அளிக்க முன்வந்த மேன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னால் முற்றிலும் அசட்டை பண்ணப்பட்டதே. நீ பிரகாசிப்பிக்கப்பட்டிருந்த அந்த முந்தின நாட்களை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன் ஆண்டவர் மேல் உனக்கிருந்த ஆழ்ந்த அன்பு நிமித்தம் நீ உன் கல்லூரியிலும் அலுவலகத்திலும் உங்களுடைய பணித்தளங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் உனக்கு வந்த நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணி அவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? இப்போது கிறிஸ்துவ நிமித்தம் உனக்கு வரும் சொற்ப பாடுகளையும் நீ தவிர்த்து ஓட முயற்சிக்கிறாயோ? உன்னில் ஏறிட்டிருக்கிற ஆவிக்குரிய விழுகைக்கான தெளிவான அறிகுறியை இது காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, என்னை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவேன். மனுஷரை கட்டி இழுக்கிற உம்முடைய அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் மேய்ப்பரை நோக்கி கூப்பிடு. இந்த நிலைக்கு நீ வரும்படியாகவே அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன் கதறுதலின் அடிப்படையில் மாத்திரமே அவரால் உன்னை திருப்பிக் கொள்ள இயலும். நீ மந்தையை விட்டு சிதறுண்டு போன ஒரு ஆடாகவோ அல்லது மந்தைக்குள்ளேயே இருந்தும் நீ இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் ஆதி அன்பின் என்று விழுந்து போன ஒரு ஆடாகவோ இருப்பாய் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் அருமை மேய்ப்பரின் பாசக்கரம் இதோ உன்னிடமாக நீட்டப்படுகிறது. நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் உனக்காக கொதிக்கிறது. உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று உரைக்கும் உன் மேய்ப்பரின் கனிவான சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் உன் கதறுதலுக்கு இறங்கி பூர்வ நாட்களில் இருந்தது போல இனி வரப்போகிற உன் நாட்களை புதிவைகளாக்குவார்.
நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். பூர்வ நாட்களில் நீ இருந்த நிலைமையில் நான் உன்னை ஸ்தாபித்து உன் முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று உன்மேல் முழு பிரியமும் வைத்திருக்கிற உன் மேய்ப்பர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவனுடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமாம். எங்கள் அன்பின் நல்ல நேச மேய்ப்பரே, உமக்கு பிரியமான ஒரு ஆடாக, உம்முடைய கோலின் கீழ்ப்பட்ட ஒரு ஆடாக, உம்முடைய உள்ளத்தோடு மிகவும் நெருங்கி இருக்கும் ஒரு ஆடாக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானித்து உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நான் வழி தப்பி போகாதபடி என்னை வழி நடத்தும். அநேக ஆடுகளை ஆண்டவரே நான் வழிநடத்தும், உம்மிடத்திலே வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆடாக என்னை நீர் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.